இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 272 நவுலவதி தில்லை தேவன், லண்டன், டென்மார்க் செய்தி. டென்மார்க் மன்னர் பிரெக்சன் அவர்கள் இப்போது இங்கிலாந்து வெம்பிளிண்டன் பகுதியில் டென்னிஸ் பார்ப்பதற்காக வந்திருக்கிறார். அவர் இந்த டென்னிஸ் மீதான ஆர்வம் காரணமாக இங்கிலாந்து வந்திருக்கிறார். ஆர்டிக் கண்காணிப்புக்காக 2 போயிங் விமானங்களை டென்மார்க் வாங்குகிறது. ரஷ்யா அச்சுறுத்தல் காரணமாக கிரீன்லாந்து மீதான அமெரிக்க அதிபரின் வாய்மொழி பிரச்சினை காரணமாகவும் அவர்கள் கடல் தரை வழி போக்கு கண்காணிப்புகளுக்காக இந்த விமானங்களை டென்மார்க் வாங்குகின்றது. அமைதியான இருந்த கடற்கரைகள் எல்லாம் இப்போது டெனிஸ் மக்களால் நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கிறது. ஐரோப்பாவில் அதிக வெப்பம் காரணமாக மக்கள் கடற்கரை பகுதிகளில் கூடுதலாக சென்று அங்கே நடைப்பயணங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். இங்கிலாந்து செய்தி. இங்கிலாந்தில் 3ஆம் சார்ல்ஸ் மன்னர் அவர்கள் தனது இளைய மகனுக்காக தங்குவதற்காக பக்கிங்ஹாம் அரண்மனையை தெரிவு செய்திருந்தார். ஆனால் அது இப்போது குழப்பத்தில் முடிவடைந்திருக்கிறது. இங்கிலாந்தில் 1000க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டு வருகின்றன. ஐரோப்பாவின் நிலவும் அதிவெப்பம் காரணமாக பாடசாலைகளில் மாணவர்கள் மயங்கி விழுகின்றார்கள். அங்கு வகுப்பறைகளில் ஏசிகள் இல்லை. காலுக்கு தண்ணீர் வாளிகளுக்கு காலை வைத்து சில மாணவர்கள் படிக்கின்றார்கள். ஐஸ்கிரீம் வகைகள், மரக்கறிகள், பழங்கள் இவற்றை கொடுக்கிறார்கள். அப்படி இருந்தும் தற்காலிகமாக மாணவர்களின் வெப்பம் தாங்காத காரணத்தினால் பாடசாலைகள் மூடப்பட்டு வருகின்றன. பிரித்தானியாவில் 3 முக்கிய விமான நிலையங்களில், அதாவது ட்ரைனேயாவின் புதிய செக் பண்ணும் வசதிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதாவது 4 மணி நேரத்துக்கு முன்னர் விமான நிலையத்துக்கு சென்றால் அங்கே அவர்கள் விமான நிலைய ஒழுங்கு கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ப நடந்து அவர்கள் உரிய நேரத்துக்கு பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று இந்த ட்ரைனேயா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இங்கிலாந்தில் பிரித்தானியாவில் ஸ்டான்மோ பகுதியில் கடந்த ஞாயிறு குடியிருப்பில் ஒருவர் மரணமடைந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். 50 வயது மதிக்கப்பட்ட நபர் ஒருவர் அசைவற்று கிடந்ததை பார்த்து காவல்துறையினருக்கு அறிவித்து காவல்துறையினர், மருத்துவர்கள், தீயணைப்பு படையினர்கள் எல்லோரும் வந்து அவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய மரணம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். மேற்கு லண்டனில் பேருந்தில் பயணத்தில் இருந்த போது இருவருக்கு இடையிலான வாக்குவாதம் காரணமாக ஒருவர் மற்றொருவரை கத்தியால் குத்திய சம்பவம் இடம்பெற்று இருக்கிறது. இதனால் உடனடியாக காவல்துறையினர் அங்கு வரவழைக்கப்பட்டு அவரை கைது செய்திருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று காவல்துறையினர் அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். வைத்தியர்கள் அவர்களை வைத்தியசாலைக்கு சென்ற நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டார். நன்றி. மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். தில்லை தேவன். நன்றி.